என்னைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி நாங்கள்லாம் கிடையாது. அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர், அதுவும் சைக்கியாட்ரிஸ்ட்டு. சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு வந்து பேச தெரியாது, ஆனால் பேசுனீங்கன்னா கேட்க தெரியும். அதுதான் சைக்கியாட்ரிஸ்டோட ஒரு குணாதிசயமே. நிறைய சமூகத்தில் இருக்கிற அவலங்களையே நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகினவங்க. நீங்கள்லாம் சமூகத்தில் இருக்கிற நல்லதையே பார்த்து பார்த்து பழகினவங்க. அதான் வித்தியாசம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சிலதெல்லாம் பாதிக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னா, எனக்கு கிடைச்ச 2 பசங்க. கொஞ்சம் கூட பணத்து மேலே ஆசை இல்லாத பசங்க. அதான் அதில் இருக்கிற ஒரு இது. 2வது பசங்க நல்லா இருந்ததுனால எனக்கு படிப்புக்குன்னு செலவு இல்லை. அதில் மிச்சமான பணம் தான் நான் வச்சுருந்தது. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, படிப்புக்கே அதை செலவு பண்ணிடுறாங்க. இதில் படிப்புக்கு செலவே இல்லாமல் என் பிள்ளைங்க படித்ததுனால என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது. இதுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வருஷம் ஒரு புக்கு 2 புக்கு வரும். ஒவ்வொரு முறையும் புத்தக ஃபேரில் நான் தனியாக எழுதின புக்குக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்டால் போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நிறைய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்துலாம் பசங்க வரும்போது உளவியல் சம்பந்தமாக சில சந்தேகங்கள், விளக்கங்கள் கேட்க என்னை வந்து பார்ப்பாங்க. இது எடுக்கலாமா, இப்படி எப்படி வரும், இப்படின்னா சைக்கோன்னா என்னெல்லாம் கேட்க. அந்த மாதிரி 2 முறையோ 3 முறையோ சுப்பராமன் வந்து என்னை பார்த்துருக்கிறார். ஒரு நாள் பேப்பர் படிப்பேன். காலையில் 4-5 பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்னை படம் பண்ணுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவர் என்னை கன்சல்ட் பண்ண நிறைய பேர் என்னுடைய தொழில் ரீதியாக ஆல்மோஸ்ட் நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்ன அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி சுப்பராமனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு, இப்போ இந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டு இவ்வளோ அடியாக நடக்குது, இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவரும் கொஞ்சம் அந்த வேவ் லெங்த்தில் இருந்து தெரிஞ்சுது. இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க, உண்மையை மட்டும் பண்ணுங்க, நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னேன். அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய இதுவே என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 வருஷம் மருத்துவக் கல்வியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஸோ மருத்துவக் கல்வி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் 1968 பேட்ச் டாக்டர் MBBS. நிறைய பேர் பிறந்திருப்பீங்களானே சந்தேகம். ஸோ அதிலிருந்து வந்துட்டுருக்கிறேன். எல்லா லெவல்லையும் இருந்ததுனால இந்த மருத்துவக் கல்வி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்து மனசு நொந்த காலங்களும் உண்டு, பெருமைப்பட்ட காலங்களும் உண்டு. ஸோ இதை செய்யணும்னு நினச்சி செய்யும்போது அவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதையை நல்லா திரைக்கதையை அமைச்சு அதில் என்னுடைய பையன் வந்து 2004-5 ஃபெட்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கம் தெரியும், அதில் இந்த நீட்டை பற்றி ப்ரமோட் பண்ண டாக் 2 கொடுத்துருக்குறான். 2 பசங்களும் சேர்ந்து அந்த டாக் வந்து அதை தான் கொடுத்தேன் சுப்பராமன்ட்ட.
இதை கொடுத்து இதனுடைய பேஸில் நீங்கள் எழுதுங்க டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு. அப்புறம் டயலாக்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பெரிய வசனகர்த்தாட்ட கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணார். நான் சொன்னேன், இதை விட ஒன்றும் சிறந்த வசனம்லாம் தேவை கிடையாது, நீங்கள் எழுதியிருக்கிறதே போகிறோம், இதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. எல்லாருமே புது டீம். அந்த வகையில் எனக்கு ரொம்ப, நான் முதல் சென்னைக்கு வரும்போது எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து தான் டாக்டராக இருந்தேன். எந்த ஒரு பெரிய பேஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணோம். நல்லா பண்ணணுன்னு, பெருசாக பண்ணணுன்னு நினச்சோம். நிறையா உங்களுக்கு தெரியும், புது தயாரிப்பாளர், புது டைரக்டர், யாரும் நம்ப தயாராக இருந்தாங்க. பட் நாங்கள் மக்களை நம்பினோம், எப்படியும் வந்து சேர்ந்துருட்டு. அந்த வகையில் வந்து அந்த டீம் நல்ல எனர்ஜெட்டிக் டீம். எக்ஸப்ட்டு எடிட்டர் தான் ரொம்ப சீரியர். அதில் மற்றவங்க எல்லாமே எங்கள் எனர்ஜெட்டிக் டீம். ரொம்ப ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போய் பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு நாள் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சாப்பாடு டைம் போயிருந்தேன். அதை என்ன பண்ணுறாங்க, யார் நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, முழு சுதந்திரமும் கொடுத்தேன். பட் அதுக்குண்டான கஷ்டத்தையும் அனுபவித்தேன், பலனையும் அனுபவித்தேன். செலவு கட்டு கிடக்காமல் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். முடித்து கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது, அதை உதாரணம் சொல்லுவேன் நான். கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி கரு உண்டாயிடும், அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஒழுங்காக டெலிவரி பார்த்து பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன். படம் எடுக்கிறத விட வெளியிடுறது ரொம்ப கஷ்டன்னும்போது ஒரு நல்ல டீம் கிடச்சிது. இவர் மூலமாக அறிமுகமாகி, கதாநாயகர் மூலமாக அறிமுகமாகி பிரபுகிட்ட ஒரு நாள் பேசினேன். ஐ திங்க் பிரபுகிட்ட என்ன ஒரு 2 minutes பேசிருப்பேன்னு நினைக்கிறேன், 2 or 3 minutes. ஐ திங்க் ஹி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு உடச்சிட்டு நான் அமெரிக்கா கிளம்பி போயிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுமோ அது பண்ணிக்கிங்க, ஒன்று எதுவாக இருந்தாலும் ஃபைனல் என்கிட்ட ஒரு மரத்தை கம்மியாக நான் எடுத்த நோக்கம் இதில் இருக்கணும். இந்த படத்தில் வந்து விதாத் சொன்ன மாதிரி யாரையும் சப்போர்ட் பண்ணியோ நீட்டை எதிர்த்தோ அப்படிலாம் அந்த படம் கிடையாது. நீட்டில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் சொல்லணும். ஏன்னா நான் கண் கூட பார்த்தேன். இப்போ நீட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் 8வது 9வது வந்த பிறகு 12வது வரைக்கும் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா மன அழுத்தத்தின் உச்சக்கட்டம் அந்த வீடு இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் ஆலோசனைக்கெல்லாம் வருவாங்க. என்ன இவ்வளோ ப்ராசஸ்? நான் படிக்கும்போது எங்கள் அப்பா நான் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னு கூட அவருக்கு தெரியாது. அவ்வளோ நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது என்னால் சகிச்சிக்கவே முடியல. எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதாவது முடியாத விஷயத்தையோ, பிடிக்காத விஷயத்தையோ, வேண்டாத விஷயத்தையோ பண்ணும்போது தான் கஷ்டன்ற அனுபவம். அப்போ படிப்பு பிடிக்காத விஷயமா, வேண்டாத விஷயமா, இல்லை தேவையில்லாத விஷயமா? இது 3 இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த இதில் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இது கஷ்டத்தில் என்ன இருக்குது, கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லா விதமான விஷயங்களும் நல்லா அழகாக இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் போடும்போது இது மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்கிறாங்க. அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்றத அந்த லெவலில் இருக்கவங்களால உணர முடியல. பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உணர முடிஞ்சுது. அதை போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் மீடியா இஸ் தி பெஸ்ட்டு சோர்ஸ் ஸோ தட் இது மூலம் போகலான்றதான் இது எடுத்தோம். ஐ திங்க் நல்லபடியாக வந்திருக்கு. அது நல்லபடியாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து வழக்கமாக நான் என் புக்கில் ஒரு சாப்டர் எழுதியிருப்பேன், யார் முதலாளி அப்படின்ற சாப்டர். ரொம்ப பாப்புலர் சாப்டர் அது. அதாவது என்கிட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட நான் வந்து கேட்பேன், என்கிட்ட படிக்க வரும்போது, யாரா உனக்கு முதலாளி அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ உடனே நான் தானே மார்க் போடுற வாத்தியார், நீங்கள் தான் முதலாளின்னு ஒன்றுங்க. அதுக்கு மேலே என்னடா இல்லைடா நான் போடுறதில்லன்னு கேட்டால் டீனை சொல்லுவானுங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ஓனரை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, அவர் தான் முதலாளின்ட்டு. நான் சொன்னேன், இவங்க 3 பேருமே முதலாளி இல்லை, உனக்கு முதலாளி உன்னுடைய பேஷண்ட். அவன் வர்றதுனால தான் எங்களுக்கு காசு வருது, அதில் தான் இவங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க.
அதனால் நீ வந்து என்னைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி நாங்கள்லாம் கிடையாது. அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்லிட்டேன். எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலாளி இல்லை, முதலாளி வந்து மக்கள். அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 100 ரூபா இருக்குது இல்லை, அதில் தான் இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே இது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆதரவும் தேவை. இத்தனை அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு நன்றி. எஸ்பெஷலி ட்ரீம் வாரியர் பிரபுக்கு மிக்க நன்றிங்க. நீங்கள் பொறுப்படுத்தலாம். அண்ட் மை கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நம்ம தமிழ் திரைப்படம் வந்து பலவித பரிமாணங்களை உட்கொண்டு வளர்ந்துருக்கு. ஒரு காலத்தில் வந்து கர்ணாமிரதமான 64 பாடல், செவிக்கினி 64 பாடல் இருந்தால் தான் படம் பார்க்குறதுக்கே போவாங்க அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், சிவாஜி கணேசன் வந்தபோது இட் வாஸ் அன் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அவருடைய சில டைலாகெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. அது ஒரு ஏஜ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது மாதிரி போச்சு. இம்ப்ளோஷன், மார்லன் பிராண்டோடைய இது மாதிரி பெரிய பில்டிங்கை வந்து வெடி வச்சோன்னா அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும். ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டி, எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். இன்றைக்கி இருக்கிறது ஏஜ் ஆஃப் இம்ப்ளோஷன். இதில் வந்து இந்த படம் வந்து யூ கேன் கால் இட் வெரி அக்யூரேட் appropriate personification of such an implosion. இந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சின்ன ரோல். டாக்டர் திருநாவுக்கரசு வந்து என்னுடைய நண்பர். அவர் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், பியூரோக்ராட்டாக 35 வருஷம் இருந்துட்டு நடிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை சினிமாலேயும் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். வாட் ஐ ரியலி வாஸ் இம்ப்ரெஸ்ட் வாஸ் த லிபர்ட்டி கிவன் பை த ப்ரொடியூசர் டு த டீம் அண்ட் தென் த டீம் under Mr. Subramanian, the energy with which they worked, and the young boy who has turned to be a young man, I have seen his acting. I have seen very little of Vidarth and ma'am, but I have seen how they have acted. இது வந்து a story which is perennial. அதாவது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் இடையில் நடக்கிற போராட்டம். சட்டம் நியாயத்தை பரிந்துரைக்கவில்லை என்றால், நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரனியல் யுத்தம். அதை ரொம்ப அழகாக இன்றைக்கி உள்ள ஒரு இஷ்யூ, கான்டெம்பரரி இஷ்யூ வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. ஐ ஹவ் ஆல் மை ரிகார்ட்ஸ் ஃபார் த டைரக்டர் சுப்ராம் அண்ட் ஹிஸ் டீம், அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தம். ஏன்னா உள்ளே வந்து ஒரு 10-15 நாள் அவங்க கூட வந்து நடித்த போது த என்டையர் டீம் வாஸ் யங் and they made me feel very young. So I should be very grateful and thankful to them. I'm sure this theme as such is very good and it has been taken very brilliantly. I have seen some of these scenes after the production was over, after the dubbing was over. சுப்ராம் வந்து M10 கடைசி வரைக்கும் முழுக்க அதை என்கிட்ட சொல்லலை. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் படத்தை அங்கே வந்து பாருங்கள் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. He is a very capable director who knows how to keep things confidential and it is necessary in these days. அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலாக வச்சு அந்த காலத்தில் இருந்து இவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் வந்து கை குலுக்கிற காட்சி ஒன்று வந்துருச்சுன்னு பயந்துட்டார். உத்தமபுத்திரனில் வந்து யாரோ சீட்லேருந்து இது லீக் பண்ணிட்டாங்கன்னு பயந்துட்டார். அதனால வந்து செட்டில் யாரையுமே உள்ள விடாமல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி காலத்தில் ஏஜ் ஆஃப் காம்படிஷன், நாட் நெசசரிலி எத்திக்கல், அட் டைம்ஸ் அன்எத்திக்கல் ஆல்சோ. இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் த டெடிகேஷன் வித் விச் த டீம் ஒர்க்ட் and the liberty and independence given by the producer. அந்த காலத்து மொழி ஒன்று சொல்லணும்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மை ஆல் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திக் மோகன். அஞ்சாமை படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நின்று பேசுகிறது. என்ன பேசுகிறேன்னு சரியாக தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐ வாண்ட் தேங்க் எங்கள் தயாரிப்பாளர் மாண்புமிகு டாக்டர் திருநாவுக்கரசு சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சுப்ராம் சார், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினார். நான் இந்த கேரக்டரை நான் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு.
என் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்ட் வித்தாஸ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆன் ஃப்ரேமும் சரி, ஆஃப் ஃப்ரேமும் சரி, செட்லேயும் நிறைய கைட் பண்ணியிருக்காரு சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வாணி அக்கா ரொம்ப ஸ்வீட்க்கா, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்யூக்கா. அண்ட் ரஹ்மான் சாரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வயசு பத்தாது. பிகாஸ் என்னோடய வயசு தாண்டினது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பண்ண அட்வைஸ் எல்லாமே மனசில் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் என் படத்தோட மியூசிக் டைரக்டர் டார்லிங் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ராகவன் சார். அண்ட் படத்தோட எடிட்டர் ராம் சுதர்சன் சார், தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி கார்த்தி அண்ணா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார். நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ப்ளஸ் கோ டைரக்டர்ஸ் ரமேஷ் சார், அரசண்ணா, ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட்டிங் பில்லராக இருக்காங்க. ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் குமார் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு வரைக்கும் அவருமே எனக்கு ஒரு பேக் போனாக நிற்கிறாரு. அண்ட் நான் இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்றதே எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி நான் ஒரு ட்ரீமாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸில் ப்ரெசென்ட் ஆகுறது எனக்கு இன்னமும் அது பயங்கரமான ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது சார். பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். உண்மையிலே அது நான் கனவை தாண்டின ஒரு விஷயம்தான். பிகாஸ் நான் ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிடுவோமான்னு தெரில. என்னோடய ஃபர்ஸ்ட் லான்ச்லேயே அவங்க ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு எங்கள் அஞ்சாமே படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. க்ரூ எல்லாருமே என்னை ஒரு அவங்க தான் புள்ள மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதனோட பிகினிங் ஸ்டேஜ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அஞ்சாமே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. சுபு ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தான் சொல்லணும். அவருக்கு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டு சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன மாதிரி எமோஷனே வந்துச்சு. தேங்க்யூ. ஒரு சின்ன எமோஷனல் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது. அந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹேவ் டன் மை ஜாப். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எவ்ரி திங். சுப்பண்ணா வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். வேற ஒரு படத்துக்காக போயிட்டு இருந்தப்போ, ஏன்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த இவனை வச்சுக்கோ, பெரிய படமாக இருந்தாலும் நீ இவனே வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி இப்படி கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். போனோடனே டெலிவரி, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி. குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன் நான். உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், இதான் லைனு, டாக்டர் திருநாவுக்கரசு சார் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதான் லைனுன்னாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கேரி ஆன். ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு. ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, விதாத் சார், அரசு தான், கோ டைரக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார். ஓகே, டன். அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார். அதுவும் டன். அடுத்து விதாத் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. வந்தான், கொடுத்தோம். நாங்கள் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே ரெடின்னா, என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க, நீ என்னடா அப்படின்னா, ரெடி நான் போகலாம் அப்படின்னா. வந்தான், பண்ணான், அவனும் ஓகே. இந்த கதை தான் வேணும்னு அடம் பிடிச்சது ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசு சார். இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு விதாத் சார் ஒரு நாள் மீட் பண்ணோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, நம்ம அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோம் அப்படின்னாரு. அப்படி ட்ராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம். நல்ல ஒரு ஜேர்னி, எமோஷ்னல் ஜேர்னி. நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம். மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமார் அண்ணன் சொல்லணும். நாங்கள்லாம் படம் முடிச்சுட்டு வேறு படத்துக்கு போயிட்டோம். குமார் அண்ணன் தான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் டீம்லேருந்து எஸ்கே அண்ணா, அடுத்து அவர் தான் பேக்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார். பிரபு சார். வாணி சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது.
பாலச்சந்தர் சார் அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எனர்ஜி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம். டார்லிங் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர், அவரும் அதே போல தான் எங்களோட செல்லப்பிள்ளை. நேத்தா அண்ணா ஆல்ரெடி தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு. ராமண்ணாவும் எடிட்ரு எங்கள் ஸ்கூல் தான், ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும். கலாச்சாரம் புது டீமு, சந்தோஷம், ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சுப்பண்ணாவுக்கும் திருநாவுக்கரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல். இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.